வணக்கம் உறவுகளே. காசியில் பள்ளி கத்தாது கருடன் பறக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பதிவை உங்களுக்கு போடுறேன். என்னென்னா, ராமர் ராவணனை வதம் செஞ்சோன்னே முனிவர்கள்லாம் உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிரும், அதனால் நீங்கள் ஆத்மலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். உடனே ராமர் ஆஞ்சநேயரை போய் ஆத்மலிங்கம் காசியில் இருக்குது எடுத்துகிட்டு வான்னு சொன்னாராம். அப்போ காசி காலபைரவரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சான். ஆஞ்சநேயர் காலபைரவரோட அனுமதி இல்லாமல் போய் எடுக்க போனோன்னே அங்கே நிறைய லிங்கங்கள் இருந்ததுனால எது ஆத்மலிங்கம்னே அவருக்கு தெரியலையாம். அவர் நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கருடன் அந்த ஆத்மலிங்கத்துக்கு மேலே பறந்துச்சான். அந்த ஆத்மலிங்கத்துக்கு மேலே பள்ளி ஒன்று கத்துச்சான். உடனே ஆஞ்சநேயர் அதை எடுத்துகிட்டு வந்துட்டாராம் அந்த ஆத்மலிங்கத்தை. அப்போ காலபைரவர் பார்த்துட்டு, என்னோட அனுமதி இல்லாமல் எடுத்ததுக்கு ஆஞ்சநேயரை மன்னிச்சு விட்டுட்டு, பள்ளி இனிமேல் காசியில் கத்தக்கூடாது, கருடன் இனிமேல் காசியில் பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். அதனால தான் பறக்கிறது இல்லை, கத்துறது இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.